ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி வந்து கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இப்போ எங்கள் ஊர் கோயிலில் பெரியசாமின்னு ஒரு கோயில், அங்கே வந்து ரொம்ப விசேஷமான நாள். அதனால தாங்க இன்றைக்கி வந்திருக்கோம். வர வழியில் அப்படியே அர்ஜுன ஜாமான் வாங்கிட்டு நான் கிளம்பிட்டோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் இருக்கிற இடம். ஃபஸ்ட்டு போனோன்னே அந்த கிணறுல வந்து தண்ணி அள்ளி காலை கழுவிட்டு தாங்க உள்ள கோயிலுக்குள்ளே போனோம். இந்த கோயில் வந்து விசேஷமான கோயில்னு சொன்னேன்ல, என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில வந்து ஒருத்தவங்க வந்து இங்கே வாழ்ந்திருக்காங்க. அவங்க இங்கே வேற ஊர்ல இருந்து இங்கே வந்து வாழ்ந்திருக்காங்க. இங்கே வாழையில வந்து ஒரு நாள் சொல்லியிருக்காங்க, "இந்த நேரத்தில நான் இறந்து போக போறேன்" அப்படின்னு அவங்களோட இறப்பு இத அவங்களே கணிச்சு, இது மாரி இறந்துருக்காங்க. அதனால இங்கே உள்ளவங்க வந்து அத அவங்கள சாமியா கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து வேண்டுனா நடக்காத விஷயமே இல்லையாம். என்ன நெனச்சு வேண்டிக்கிட்டாலும் நடக்குமாம். கல்யாணம் ஆகி ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருப்பாங்கல்ல, அவங்கலாம் இங்கே வந்து அந்த துண்ணூறு எடுத்து பூசிக்கிட்டாலே அவங்களுக்கு வந்து அடுத்து அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆயிருவாங்களாம். அது மாரி சக்தி வாய்ந்த கோயிலாம். என்ன நெனச்சு வேண்டிக்கிட்டாலும் நடக்குமா. இந்த சாமி பக்கத்துல உள்ள மண்ண கூட எடுத்துட்டு போய் வச்சு கும்பிட்டு நெறைய விஷயம் நடந்திருக்குன்னு சொன்னாங்க பெரியவங்க. நான் வந்து இந்த கோயிலுக்கு வந்ததில்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். கோயில சுத்தி பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. மரம், செடி எல்லாமே வச்சிருந்தாங்க. வெளியில இருந்து நெறைய சாமிங்கலாம் வந்திருந்தாங்க. அவங்க வந்து ஒரு மீட்டிங் மாரி போட்டு பேசிட்டு இருந்தாங்களா, ஓகே இவன இங்க வச்சுட்டு இருக்க முடியாதுன்னு, கோயில் திறக்கிற வரை எங்கேயாவது உட்காந்துருப்போன்னு உட்காந்துருந்தேங்க. பார்த்தா இவன் இங்கேயும் வந்து சேட்டைய ஆரம்பிச்சுட்டான், அவனோட சேட்டைய. அங்கே வந்து துண்ணூறு இருந்துச்சு, அத எடுத்து எல்லாருக்கும் பூசி விட்டுட்டு, அப்புறம் வந்து அங்கே ஒரு சாமி இருக்கு பார்த்தீங்களா மேல, அந்த நந்தி சாமி மாரி, அத அவன் தூக்கணுமா. அதோட அங்கே உள்ளவங்கலாம் தூக்குடா அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. அதோட அவன் கீழ பிடிச்சு தூக்கு, கீழ பிடிச்சு தூக்குன்னு சொல்லுவான். கீழ பிடிச்சு அத தூக்கிட்டு இருந்தாங்க. இந்த சாமிக்கு என்ன பிடிக்கும்னா, கேப்ப அடை மாரி ஒண்ணு செஞ்சிருந்தாங்க. அப்புறம் வந்து களி, அரைக்கீரை. இந்த சாமிக்கு அதான் ரொம்ப பிடிக்குமா. அதனால அதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டாங்க. வருஷம் வருஷம் இது மாரி சாமி கும்பிடுவாங்களாம். இங்க பாருங்க, நான் சொன்னேன்ல அந்த சாமிய தூக்குறான் பாருங்க. பயப்படாதடா. தூக்க முடியுமா உனக்கு? இந்த அப்பாட்ட சொல்றேன். பார்த்தீங்களா இவன் பண்ணுற சேட்டை. எதுக்கு தாங்க இவனை எங்கேயும் கூட்டிகிட்டு போகவே எனக்கு பயமாக இருக்குது. ஓகே சாமி கும்பிடலாமேன்னு கூட்டிகிட்டு போனேன். ஒரு வழியாக சாமி கும்பிட்டாங்க. வாரம் மிகுதிபடாது பெய்ய மன்னன் கோமுறை அடைந்தவங்க நான்மறை அரசர் போன்ற நற்றமும் பெருமைகள் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் திருநாவுடைய சிவனே போற்றி எல்லாத்திற்கும் போற்றி. அவ்வளோதாங்க, அதோட சாமி கும்பிட்டு அங்கேருந்து வந்திருந்தாங்களா. அவங்க வந்து சென்னையிலேருந்து வந்திருக்காங்களா அந்த சாமி. அவங்கக்கிட்ட எல்லோரும் துண்ணூறு பூசிக்கிட்டாங்க. நானும் துண்ணூறு வாங்கி பூசிக்கிட்டு தம்பிக்கும் பூசிக்கிட்டு அப்படியே போனாங்க. போகிற வழியில் பார்த்துட்டாங்க இவங்கள, இனி இவங்கள விட்டு வரவே மாட்டேன், போய் இந்த படுத்துருவான் பாருங்க இப்போ. ஒரு வழியாக கூப்பிட்டு வந்தாச்சுங்க. அப்புறம் அன்னதானம் சாப்பாடு நடந்துச்சு. இங்கே வந்து வருஷம் வருஷம் இது மாதிரியே சாமி கும்பிட்டு அன்னதானம் போடுவாங்களாம். அப்புறம் அங்கே போய் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கையில் அப்பளம் பார்த்துட்டேன். அதோட அப்பளத்தை கேட்கவும் ஒன்று அப்பளம் வாங்கி கொடுத்தேன். அதை சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருந்தாங்க.
எல்லாரும் நினைப்பு எப்போ பாரு கோயில் போடுறதையும் சாப்பிட்றதையும் எடுத்து போடுதுன்னு, வேறு என்ன வீடியோ போடுறதுன்னு எனக்கு தெரியல. இனிமையாவது ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்து போடலாம்னு பார்க்க. ஆனால் ஒரே விசேஷமாக வருதா, அதனால தான் அங்கே சாமி கும்பிட்றதே எடுத்து போடுறேன். பாருங்க, என்னால் நீங்கள் வந்து இருந்த இடத்துல இருந்தே சாமியெல்லாம் பார்க்க முடியுது. ஓகேங்க, பாய். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.